அடுத்த லோடு ஏற்றுறதுக்காக நம்ம கோயம்புத்தூர் காக்காச்சாவடி அங்கே தான் போக போகிறோம். எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோர்பி, குஜராத் மோர்பிக்கு தான் லோடு ஏற்றுறதுக்காக இங்கே காக்காச்சாவடிக்கு, இங்கே உடுமலைப்பேட்டை டு பொள்ளாச்சியிலிருந்து காக்காச்சாவடி போக போகிறேன். அங்கே போயிட்டு லோடு ஏற்றிக்கிட்டு, இன்றைக்கி ஏற்ற மாட்டாங்க, நாளைக்கு தான் ஏற்றுவோன்னு சொல்லியிருக்காங்க. சரி போய் அங்கே நிப்பாட்டிக்குவோம், ஸ்பாட்டில் நிப்பாட்டிக்குவோம். அதான் போயிட்டு இருக்காங்க நண்பர்களே. லோடு ஏற்றுற பகுதிக்கு வந்தாச்சு. நல்ல ஒரு மரம் வந்து நிழலாக இருந்தது, நிப்பாட்டிட்டேன். காலையிலே எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி கமுத்தி வச்சாச்சு. அந்த 10 வீலு இன்னும் லோடு ஏற்றலை, நம்ம வண்டிக்கு இன்னும் லோடு ஏற்றலை. ஏன்னா நமக்கு முன்னாடி வந்தது அந்த 10 வீலு லோடு ஏற்றுவாங்க அவங்க வண்டிக்கு. அவங்கள வந்து கர்நாடகா பெங்களூர் போகிறாங்க, நம்ம குஜராத் மோர்பிக்கு போகிறோம். பார்க்கலாம், இன்றைக்கி லோடு ஏற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று 10-11 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டேன், இங்கே கோயம்புத்தூருக்கு. ஆனால் என்னென்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை போனதுனால லோடு ஏற்றலை. இன்றைக்கி என்ன நிலவரம் செய்வாங்கன்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். இன்றைக்கி எப்படி லோடு ஏற்றிட்டாங்கன்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா போய் நமக்கு அந்த கொஞ்சம் வண்டி வேலை இருக்குங்க. அந்த வண்டி வேலைலாம் தருமபுரி மெக்கானிக்கில் கொண்டு போய் பார்த்துட்டு வண்டியை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னா நம்ம அங்கே அஜ்மீரில் வந்து இந்த துணி அது இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு அப்படியே வரத்துக்கு சரியாக இருக்கும். பார்ப்போம் என்ன எப்போ நமக்கு வாய்ப்பு அமைதேன்னு சொல்லிட்டு. லோடு ஏற்ற வந்த இடத்துல இன்றைக்கி 2வது நாள். நேற்று பார்த்திங்கன்னா மதியம் வந்தோம், நைட்டெல்லாம் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம், தூங்கியாச்சு. இப்போ காலையில் எழுந்து வண்டி ரிவேஸ் விட்டு நிப்பாட்டியிருக்கோம். ஒரு வண்டி காலையில் 6 மணிலேருந்து 7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. அதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறதுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். நடந்து போகல என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய செருப்பு ஒன்று அறுந்து போச்சு. அதனால் வந்து புது செருப்பு வாங்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1300 ரூபா கொடுத்து ஒரு செருப்பு ஒன்று வாங்கிக்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதனால் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்தாங்க. அருமையான காற்று, ஆலமரத்துக்கு அடியில் சூப்பராக சில்லுன்னு இருந்தது. அந்த காற்று அங்கே உட்காந்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்து வண்டிக்கிட்ட வந்தாச்சு. வண்டியை பார்த்திங்கன்னா இன்னொரு வண்டிக்கு லோடு ஏற்றி முடித்தாங்க இல்லையா, அது தார்பாய் வந்து ஃபுல்லாக வந்து முடிக்கவர் வச்சு தான் இழுக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக் மூட்டை சரியறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா சரிஞ்சு வந்துருச்சுன்னா போக வழியில் ரொம்பவும் கஷ்டமாயிடும். நம்ம வேறு வண்டியிலிருந்து நம்ம வண்டிக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. குஜராத் மோர்பிக்கு தான் கோயம்புத்தூர்லேருந்து ஏற்றிட்டு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே ஏற்றிட்டு கிளம்புவோம். பிளாஸ்டிக் தூள் அதுதான் ஏற்ற போகிறோம். நம்ம வேறு வண்டியிலிருந்து நம்ம வண்டிக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. குஜராத் மோர்பிக்கு தான் கோயம்புத்தூர்லேருந்து ஏற்றிட்டு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே ஏற்றிட்டு கிளம்புவோம். பிளாஸ்டிக் தூள் அதுதான் ஏற்ற போகிறோம். நம்ம என்ன தான் வந்து வண்டியை எங்கே பார்க் பண்ணாலும் ஒரு மாதிரி லெவலாக தான் பார்க் பண்ணுவோம். இது எப்படி நிற்கிது பார்த்தீங்களா? இருங்களா ஒரு நிமிஷம். டயருக்கும் பூமிக்கு எவ்வளோ கேப் இருக்கு பாரு, ஒரு கொஞ்சோண்டு தான் நிற்கிது. அதுவும் எவ்வளோ பெரிய பள்ளத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நம்மளாக இருந்தால் சத்தியமாக இந்த மாதிரி நிப்பாட்டவே மாட்டோம். வண்டியே கண்டெய்னர் வண்டி சாஞ்சி கீழே விழுற ரேஞ்சில் இருக்குது, அதுதாலே தெரியும். பார்த்தீங்களா பாருங்க எவ்வளோ சாஞ்சிருக்குதுன்னு. நம்மளாக இருந்தால் இந்த மாதிரி நிப்பாட்டி இருக்கவே மாட்டோம். இப்போ ஆனால் தைரியம் ஜாஸ்தி தாங்க, தைரியம் ஜாஸ்தி தான். எங்கேயா மாட்டிக்கிச்சுனா தான் நமக்கு பட வேண்டிய கஷ்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். இன்றைக்கி நம்மளது 3வது நாள். 2 நாள் மொதல் நாள் வந்து லோடு ஏற்றல லீவுன்னு சொல்லிட்டு, 2வது நாள் இங்கே லோடு ஏற்றுற ஆளுங்க வேலை இருந்ததுனால லோடு ஏற்றலை. இன்றைக்கி 3வது நாள். இன்றைக்கி 7 மணி ஆகுது சாயந்தரம். இப்போ தான் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு 9 டன் ஏற்றணும். பாதி ஏற்றிட்டாங்க, இன்னொரு 4 டன் ஏற்ற வேண்டியதாக இருக்குது. ஏற்றிக்கிட்டே இருக்காங்க, ஏற்றிட்டோம். நம்மளும் தருமபுரி போயிட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, முடிச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். பார்ப்போம். நைட்டு 12 மணி ஆகுது. இப்போ தான் ஏற்றி முடித்தாங்க. இப்போ இன்னும் லெவல் பண்ணணும். முன்னாடி பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கா, லெவல் பண்ணணும். இங்கேருந்து கிளம்புறதுக்கே 1 மணி ஆயிரம் பண்ணாங்க. போய் சங்கரில் போய் நிப்பாட்டிட்டு தார்பாயெல்லாம் வாங்கணும், பார்க்கலாம். தார்பாய் போட்டுக்கிட்டு இருக்கோம். 12 மணி. முடிகவர் வச்சு டைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சங்கிரி போகிறதுக்குள்ளே எல்லாம் லூஸ் ஆகி போயிடும். லூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா
சங்கிரியில் போயிட்டு நம்ம திருப்பி லூஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா டைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லூஸ் ஆகிடுச்சுன்னா சங்கிரியில் விட்டு திருப்பி டைட் பண்ணணும் அது. ஏன்னா பிளாஸ்டிக் மூட்டையெல்லாம் சரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முடிய போதுங்க எல்லாமே. கயிறு பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாத்தையும் போட்டாச்சு, பின்னாடி மட்டும் வட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிராஸ் கயிறு போட்டு இப்போ முடிய வச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நடக்க முடியலப்பா, லோடு ஏற்றல. டீசல் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது, 1/4 டேங்கில் இருக்குது. ஒரு 5000 ரூபாய்க்கு இங்கே கோயம்புத்தூர்லேயே போட்டுக்கிட்டு சங்ககிரி போய் டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 5000 ரூபாய்க்கு போட்டால் நம்ம சங்ககிரி போயிட்டு அங்கே போய் ஃபுல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 5000 ரூபாய்க்கு கோயம்புத்தூர்லேயே போட்டுக்கிட்டு போவோம், டயரை செக் பண்ணிட்டு வருவோம். நைட்டு இங்கே வந்து நிப்பாட்டும் போது சரியாக 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஷட்டர் 2 பக்கம் லாக் பண்ணிவிட்டு தூங்கியாச்சுங்க. ஒரு பாரத் பெட்ரோலியம் பம்பில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பார்க்கிங் இருந்தது, உள்ளே விட்டு நிப்பாட்டிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன், காலையில் 6 மணி ஆகுது. சரி, எடுத்துகிட்டு புறப்படுவோம். நேராக சங்ககிரி போகணும். இங்கேருந்து இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது சங்ககிரி. புறப்படுவோமா? இப்போ தான் எந்திரிச்சேன், மூஞ்சி எழுதி கழுவிக்கிட்டு முன்னாடி போய் ஒரு டீயை குடிப்போம், புறப்படுவோம். தார்பா எல்லாம் பயங்கரமான ரேட் ஆகிடுக்குது. 26,900 ரூபா, ஃபைனலாக வந்து 26,400 கொடுப்பாங்களாம். இது திக்னஸ் கம்மியாக இருக்கிறது. திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 30,720 ரூபா, அதிலிருந்து 30,200 ரூபா கொடுப்பாங்களாம். கொடுக்குறது லாஸ்ட்டாக அவ்வளோதான். டிஸ்கவுண்ட்லாம் அது வந்து எதுவும் குறைக்கல, டிஸ்கவுண்ட் குறைச்சா இவ்வளோ தருவோம் அப்படின்றாங்க. சங்ககிரி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தான் அந்த தார்பாய் கடை இருக்குது, அங்கே தான் வாங்கலான்னு சொல்லி நிப்பாட்டினேன். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓனர் வாங்குவாரா இல்லை அடுத்த நடை வாங்கிக்கலான்னு சொல்கிறாரா என்னன்னு தெரியல, பார்ப்போம். டீசல் அடித்து முடிச்சுட்டு சங்ககிரிலே பார்த்தீங்கன்னா வண்டி ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டேன். ஏன்னா வேறு இடத்துலேருந்து தார்பாய் வந்து சொல்லியிருக்கோம், அது வண்டியில் போட்டு அனுப்பியிருக்காங்க. தார்பாய் வாங்கிக்கிட்டு தான் போகணும். 760 எம்ஜியோ ஏதோ சொன்னாங்க. நான் அந்த திக்னஸ் அது வந்து நமக்கு ரேட்டு கட்டுப்படி ஆனதுனால இங்கே கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதை பஸ்ஸில் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அது வந்து எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. நம்பர் சொன்னாங்க, போட்டு அடிச்சதுமே சரி வந்துட்டு இருக்கிறேங்க, சங்ககிரி வந்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. வந்தாங்கன்னா தார்பாய் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்புவோம். தார்பாய் வாங்கிறதுக்காக நம்ம இங்கே சங்ககிரியில் நிப்பாட்டிட்டு டீசல் அடித்து முடிச்சுட்டு தார்பாய் வந்து விலையை கேட்கலான்னு சொல்லி போய் கேட்டதுக்கு 2 வகையான தார்பாய் காட்டினாங்க. திக்னஸ் கம்மியாகவும் திக்னஸ் அதிகமாகவும் காட்டினாங்க. திக்னஸ் கம்மினா அந்த எப்படி 600 எம்ஜியோ ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் 800, அதுக்கப்புறம் வேறு இடத்துல கேட்டோம் 760 இருக்குது அப்படின்னாங்க. 760க்கும் 800க்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அது 760 கேட்டு அது ரேட்டை பேசி முடிச்சு இப்போ எங்கே பேசணும்னா ஈரோட்டில் பேசியிருந்தோம். ஈரோட்டிலேருந்து வண்டியில் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம வண்டியில் போட்டாங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு புறப்பட வேண்டியது தான். நேராக தருமபுரி போயிட்டு அங்கே பட்டறையில் விட்டு வண்டி வேலை செய்யணும். வண்டி வேலை செஞ்சுக்கிட்டு என்னடா வண்டி வேலை சொல்கிறான்னு சொல்லி நினைக்காதீங்க, என்ன பண்ணுறது, வண்டி வேலை கொஞ்சம் வேலை இருக்குது. கியர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடிச்சு விழுது, அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பார்க்குற கேப்பில் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்றது. கொண்டு போய் தருமபுரியில் நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு புறப்படுவோம். குஜராத் நோக்கிய பயணம் மோர்பி போவோம். வாங்க, என்ன பண்ணுது எல்லாம் வேலைங்க வரும் போகும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தார்பாய் இல்லாமல் நம்ம பிளாஸ்டிக் தார்பாய் மேலே போட்டிருந்தோம்.
இந்த முடிக்கவர் வச்சு இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த தார்பை வந்து அங்கங்கே ஓட்டை ஆகிடுது. அதனால் வாட்டர் ப்ரூஃப் இந்த எஸ்ஆர்எஃப் தார்பை இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். ஆனால் இது வாரண்டியே சொன்னாங்க 3 வருஷம் வரைக்கும். எதுவும் அந்த நஞ்சு போய் தண்ணி லீக்கேஜ் உள்ளே போகிறது அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி மரத்தில் எங்கே கிழிக்குது, மரத்தில் மாட்டி கிழிக்குது அப்படின்னா அதெல்லாம் கிளைம் ஆகாதுங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே. எப்படியும் 10 வருஷம் உழைக்குமா தார்பை ஒன்று வந்து 10 வருஷம் உழைக்கும் அப்படின்றாங்க. பார்க்கலாம். இப்போ வரட்டும், தார்பை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். எடுத்துட்டா போடுங்க, அப்படியே கிடக்கும். ஓமலூர் அந்த ரயில்வே பாலத்துக்கு இந்தாட்டே வண்டியை வந்து திருப்பி விட்டாங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இதில் நேராக பொட்டனேரி போய் சேர்ந்து அப்படி போகிற மாதிரி ஆட்டாங்குது. இதில் நான் போனதே இல்லை, இன்றைக்கி தான் போகிறேன். எல்லா வண்டியுமே திருப்பி விட்டாங்க இதில். சரி, புறப்படுவோம். யாரோ கட்சி தலைவர் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு வண்டி பார்த்தீங்கன்னா இதில் திருப்பி விட்டாங்க. இப்படியும் ஒரு 10-20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன் அதில் சுற்றிட்டு போகிறது. போவோம். ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் வராருன்னு நினைக்கிறார். அதுதான் சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் இருந்துன்னு சொன்னாங்க. மொத்தமாக எந்த வண்டியும் உள்ளே விடல ஓமலூருக்கு உள்ளே போகிறதுக்கு. உள்ளே போயிருந்தா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்து தான் நேராக போயிட்டு இருக்கலாம். இப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அங்கே சங்ககிரிலேருந்தே நேராக சேலம் வந்துட்டுக்கலாம். அந்த வழியாக கொஞ்சம் வண்டியை சல்லுன்னு ஓடி எடுத்துக்கும். இதில் வந்தோம் இந்த மாதிரி தார்பை வாங்கி வண்டிகளை வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஓமலூர்லேருந்து அப்படியே நம்ம தர்மபுரி போயிடலாம்னு சொல்லி வந்தோம். இது என்னடான்னா சிஎம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரோடை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஓமலூர்லேருந்து மேச்சேரிக்கு திருப்பி விட்டாங்க. மேச்சேரியில் வந்து அங்கேருந்து ஒரு 13-14 கிலோமீட்டர் வேணுமா. அது இல்லாமல் சங்ககிரியிலேருந்து ஓமலூர் ஹைட் ரோடில் வரும். ஹைட் லோடு ஜவுளிலாம் ஏற்றிட்டு வராங்க இல்லையா, அந்த ஜவுளி லோடு வந்து லெஃப்ட் திருப்பி விட்டாங்கன்னா அந்த ரோட்டில் வராது. என்ன காரணம்னா ரயில்வே இது இருக்கு, ரயில்வே கம்பி இருக்கு, அந்த ஆர்ச் இருக்கிறதுனால ஹைட் லோடுலாம் அதுல வராது. இப்போ அங்கேயே அந்த பக்கமே நிப்பாங்க நடங்க. ஓமலூர்லேயே ஃபுல்லாக லைன் கட்டி நிப்பாங்க நடங்க நிறைய பேர். நம்ம ஹைட் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால அந்த ரயில்வே கேட்ல பாஸ் பண்ணி நாங்கள் நேராக வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மேச்சேரி வந்து மேச்சேரியிலேருந்து தருமபுரி போகலான்னு நினைச்சோம். அது என்னடான்னா அங்கேயே ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. இதில் நீங்கள் போக முடியாது. நேராக வந்து பெண்ணாகரம் போயிட்டு தருமபுரி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வழியில் நான் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. சரி, எங்கேயாவது நிப்பாட்டி யார்ட்டே கேட்கலான்னு சொல்லி கேட்டால் அதுலலாம் உங்கள் வண்டி போகாதுங்க. எம்டி வண்டினா போகலாம், லோடு வண்டிலாம் சத்தியமாக கட் ஆகாது, அதெல்லாம் ஒயர் லைனு ரோடெல்லாம் சின்னசாக இருக்கும் அப்படின்னாங்களா. சரி, எதுக்கு அவ்வளவு நம்ம ரிஸ்க் எடுத்து போகணும்னு சொல்லிட்டு வண்டி அழகாக ஒரு ஓரம் போட்டு நிப்பாட்டிட்டேன். இப்போ என் பக்கத்துலேயும் வண்டி நிறைய நிற்குது. அங்கே பாருங்க வண்டியும் திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டெய்னர் வண்டி திரும்புதா, அவங்களும் ஓரம் தான் போடுறாங்க. அது மாதிரி நிறைய வண்டி நிற்கிது அங்கங்கே திருப்பிட்டு வராங்க. எந்த பக்கம் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல. அந்த காட்டுக்குள்ளே ஒரு வண்டி நிற்கிது, அங்கே ஒரு வண்டி நிற்கிது, ப்ளஸ் அந்த பக்கம் மரத்தடியில் நிறைய வண்டி நிற்கிது. திருப்பிட்டு போகிறாங்க, இல்லை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல. இந்த கர்நாடகா வண்டி ஆந்திரா வண்டியெல்லாம் அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அங்கே போய் எங்கேயாவது டிராஃபிக் ஜாம் ஆகிடுதானு தெரியல. அந்த வழியும் நிறைய வண்டி நேராக போயிடுச்சு. இப்போ இந்த கண்டெய்னர் பாருங்க ஓரம் போட்டாங்களா, அவ்வளோதான். ரிவர்ஸ் போய் உள்ளே ஏற்றி நிப்பாட்ட வேண்டியது. அந்த காட்டுக்குள்ளே தான் போகுது வண்டி பாருங்க. ரோடு சின்னசாக இருக்கிறதுனால எங்கே நிப்பாட்டுறதுன்னு தெரியாமல் எல்லாம் முழிக்கிறாங்க. எல்லாம் லாரிங்கெல்லாம் எல்லாம் லைனாக ரோட்டில் நிப்பாட்டிக்கிட்டு இங்கே பாருங்க, எல்லாம் லைனாக அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் எல்லாம் நிற்கிது. எல்லாம் எந்த பக்கம் நிப்பாட்டுறது, ஏன்னா கட் பண்ணுறதுக்கும் இடம் இல்லை, பூரா வயலில் தான் நிப்பாட்டணும்.
நாங்கள் ஒரு 10 வண்டி பக்கம் எனக்கு பின்னாடி நிற்கிது, முன்னாடி நிற்கிது, எல்லாம் நிற்கிறோம். இந்த பக்கம் எம்டிஆர் இருக்கிறவொண்டே நான் சுற்ற ஆரம்பிக்கும் பூரா மண். டயர் சுற்றிக்கிச்சுன்னா அப்போ திருப்பி அது ஒரு கஷ்டம். எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களோ தெரியல. கூண்டில் அடைச்சது மாதிரி ஆகிப்போச்சு. சுதந்திர பறவையை கூண்டில் அடைச்சது போல் ஆகிப்போச்சு. சரி, அவங்களாம் முடிச்சுட்டு போகட்டும், மீட்டிங் முடிச்சுட்டு போகட்டும். பாருங்கள், இன்னும் வண்டி எல்லாம் ஃபுல்லாக வருது பாருங்கள். கண்டெய்னரு எல்லாம் அங்கங்கே ஓரம் கட்ட வேண்டியதான். இன்னும் வண்டிங்க வந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாம் இங்கே இடம் இல்லை, ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை பாருங்கள். அங்கேயே ஒதுக்கிட்டாங்களா? அங்கே கடைங்க இருக்கிறதுனால கடைங்க எடுக்க சொல்கிறாங்க வண்டியெல்லாம். இங்கே நிப்பாட்டாதீங்க, எடுங்கன்றாங்களா? இப்போ அந்த ஒரு வண்டி அங்கே நின்றுச்சு, இப்போ இன்னொரு வண்டி வருது, அதுக்கு பின்னாடி வருது, அப்படி லைனாக வந்துகிட்டே இருக்காங்க பாருங்கள். எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறது ஒன்றுமே புரியாமல் வராங்கலாம். ஏன்னா இங்கே திருப்பி விட்டதெல்லாம் எல்லாருமே அந்த வழியில் புதுசாக வந்தவங்க தான் ஆட்டங்குது, நம்மளா போல். ஏன்னா கூகுள் மேப்பில் பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறார், என்னப்போ ஒரு மாதிரி ரொம்பவும் பெண்டாக இருக்குது இடம், எப்படி வண்டி போகுமா போகாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு கன்ஃபியூஷனில் நிற்கிறாங்கலாம். அவர் அவ்வளோ வேகமாக போகிறார், வண்டி திருப்புறது தான் போயிட்டு இருக்குது வண்டியே. இந்த சின்ன ரோட்டில் திருப்பி விட்டதால் எங்கே நிற்கிறதுன்னு தெரியாமல் எல்லாம் தடுமாறிட்டு இருக்காங்க. உள்ள ஒரு வண்டி வருது, பின்னாடி வண்டி வருது. கொஞ்சம் சீக்கிரமாக வண்டிகளை போக விட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய வண்டிங்க வந்து கூடிடுச்சுன்னா இப்போ இங்கேருந்து கிளம்புற வண்டிங்களால உள்ளே வந்து மேச்சேரிக்குள்ளே ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகிடும். ஏன்னா எந்த வண்டியும் போக முடியாத அளவுக்கு பூரா நிறைய வண்டி வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ ஸ்கூல் காலேஜெல்லாம் விடக்கூடிய நேரம் ஆயிடுச்சு இல்லையா, 5 மணி ஆக போகுது. அதனால காலேஜ் பஸ்ஸெல்லாம் நிறைய வரக்கூடிய நேரம் இது. அதனால ஃபுல் டிராஃபிக் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு நைட்டு தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். 10 மணி ஆகுதோ 11 மணி ஆகுதோ தெரியல, பார்க்கலாம். இந்த வண்டி உள்ளே போயிடுச்சுன்னா அடுத்து வர வண்டியும் உள்ளே வரும். இவங்க கொஞ்சம் கொண்டு போய் ஓரம் எங்கேயாவது கொண்டு போய் கட்டி நிப்பாட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும் உள்ள தோட்டத்துக்குள்ள. இந்த மாதிரி வந்தது அந்த வாக்கிலே இருக்கு வண்டிங்க. இவர் இந்த சந்தில் விட்றாருன்னு நினைக்கிறேன். இந்த 2 வண்டி நான் கேப்பில் வந்து பின்னாடி பஸ் இருக்குது, இந்த கேப்பில் கொண்டு வந்து இந்த வண்டி நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து லைனாக வருது பாருங்க கண்டெய்னர் வண்டிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வீல்லாம் போயிருன்னு நினைக்கிறேன் காட்டுக்குள்ளே. இல்லை முன்னாடி எங்கேயாவது எம்டி கிரவுண்ட் இருந்தால் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்களான்னு தெரியல. அண்ணா எத்தனை மணிக்கு விடுவாங்க சொன்னாங்களா? நாமக்கல்ல இருந்து திருப்பி விட்டாங்களா? ஓமலூர்ல என்னையும் திருப்பி விட்டாங்க. ஓமலூர்ல திருப்பி விட்டு மேச்சேரி போயிருங்க அப்படின்னாங்க. மேச்சேரி வந்தா மேச்சேரியில நேரா விட்டாங்க. இப்படி பெண்ணாகரம் போயிட்டு போனாங்க. இந்த காடு எங்கேருந்து ஏற போக வேண்டிய இந்த கட்டாவாதான். எல்லாம் எங்க நிப்பாட்டுறதுன்னு பூரா வந்து நிக்கிறாங்க பாருங்க. இன்னும் அந்த பள்ளத்தில் நிப்பாங்களாட்டுங்க. இன்னும் ஏகப்பட்ட வண்டிங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் நிப்பாட்டினாங்கன்னு வைங்களேன், ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகி மொத்தமாக சிக்க போகிறோம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கண்டெய்னர் திரும்புதா, அங்கே ஒரு இடம் தான் திருப்புற இடமா இருக்குது, கொஞ்சம் அகலமாக. அதுக்கு இன்னும் அந்த பக்கம் பின்னாடி போயிட்டால் சுத்தமாக இடம் இல்லையாட்டங்குது. ரொம்ப தூரம் போய் திருப்பிட்டு வராங்க. திருப்பிட்டு வந்து ஃபுல்லாக அந்த கியூ கட்டி நிற்கிறாங்க. மதியம் வந்து நின்னவன் இப்போ எவ்வளோ நேரம்னா 7:30 மணி ஆகுது. நைட்டு 7:30 மணி ஆகுது. இன்னுமே வண்டி இங்கேருந்து நவரில் இந்த மேச்சேரி அவுட்டரில் பெண்ணாகரம் போகிற ரோட்டில் நிற்கிறோம். இன்னும் எத்தனை மணிக்கு? நான் நினச்ச மாதிரி நைட்டு 12 மணிக்கு தான் இங்கேருந்து போவோம்னு நினைக்கிறேன். அதுதான் நடக்க போகுது. எல்லாம் அவங்க நிப்பாட்டி படுத்துட்டாங்க.
தொப்பூரில் நிப்பாட்டி சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டின ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தருமபுரியில் போய் பட்டறையில் நிப்பாட்டி படுக்க வேண்டியது தான். வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். அந்த நேரத்தில் எங்கே இவ்வளோ நேரத்துக்குலாம் பஸ் எல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் அங்கேயே நிப்பாட்டி தூங்கிட்டு காலையில் பட்டறையில் என்ன வேலைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வருவோம். ஒரு டோல்கேட் தாண்டி எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் இருக்கு பாருங்க. அடேங்க அப்பா, படையப்பா படத்தில் வர மாதிரி நிற்கிறாங்க எல்லாம். ஒவ்வொரு டோல்கேட்டில் இருந்து இவ்வளோ டிராஃபிக். ஆனால் இது எப்போ கடக்கிறது? அதிகமான டிராஃபிக். ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆம்புலன்ஸ் ஏதாவது உள்ள வரணும்னா என்ன ஆகும் சொல்லுங்க பாருங்க. டே டிராஃபிக்கே ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வர மாட்டேங்குது. ஏகப்பட்ட லென்த்தா இருக்குங்க டிராஃபிக். இன்னும் போய்கிட்டே இருக்கு டிராஃபிக் பாருங்க. இந்த பாரத் பெட்ரோல் பங்க் வரைக்கும் டிராஃபிக் இருக்குதுங்க. அதான் முடிஞ்சிருக்கு டிராஃபிக். இங்க இருந்து ஸ்டார்ட் டோல்கேட் வரைக்கும். வண்டியை பட்டறையில் விட்டு வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா சாயந்தரம் இல்லை ஆயிடும் வண்டி ரெடி பண்ணுறதுக்கு. அந்த கேப்பில் நம்மளும் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். போகலாம் தருமபுரி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அங்கே போனால் தான் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு கிடைக்கும். புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாய்ப்பு இல்லை. அதான் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கேன். சரிங்க நண்பர்களே, போயிட்டு